ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். சட்டி, மில்க், வாட்டர், சுகர். ஒயிட் சுகர் நோ, உடம்புக்கு நல்லது இல்ல. வேற என்ன போடுவார்? உடலுக்கு ஆரோக்கியமான சத்து தரக்கூடிய நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன். வெள்ளை சக்கரை உடம்புக்கு கெடுதிங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக நாட்டு சக்கரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு யார் சொன்னது? ஏய், இந்த நாட்டு சர்க்கரையில தான் கால்சியம் மக்னீசியம்லாம் இருக்கு, படிச்சு பாடுறா. கால்சியம் மெக்னீசியம்லாம் நாட்டு சக்கரையில் இருக்குது, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்காக வெள்ளை சக்கரையை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, அதுக்கு பதில் நாட்டு சக்கரையை சாப்பிட்டோம்னா நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னடா சொல்ற? ரியலி? ஆமாம், இப்போது வெள்ளை சக்கரைக்கு நாட்டு சக்கரைக்கு நிஜமாலே என்ன வித்தியாசம்லாம் இருக்குது? இப்போ இது கெட்டதுங்கிறதுக்காக இதை சாப்பிட்றாங்கல்ல, அப்படி சாப்பிட்லாமா? அப்படி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நடக்கும்? பொதுவாகவே சர்க்கரை சாப்பிடும்போது உடம்புல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டோட இன்னைக்கு உரிமை எபிசோடில் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் 100 கிராம் நாட்டு சக்கரை, இன்னொரு பக்கம் 100 கிராம் வெள்ளை சக்கரை. வெள்ளை சக்கரையை சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதுக்கு பதில் இந்த நாட்டு சக்கரையை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் மருத்துவர்களே சாப்பிடுங்க நல்லது தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் சத்துக்கள் நிறையா இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த சர்க்கரையெல்லாம் எப்படி சர்க்கரை வியாதியை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக தான் கிடைக்குது. அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு தேவையான சக்தியை பெரும்பாலும் கொடுக்குது. இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எச்சில்ல இருக்கக்கூடிய அந்த அமிலேஸ் அப்படிங்கிற அமிலம் தான் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது உடைச்சு கொடுக்குது. நம்ம மென்று சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ உணவு உடையப்படுது இல்லையா, அந்த உடைக்கிறது சொல்லலை, அந்த உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் உடையப்படுற அந்த ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ நல்லா எனக்குள்ள நல்லா உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் உணவு குழாய் வழியாக அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் சேருது. வயிற்றுல கேஸ்ட்ரிக் ஜூஸ் அது இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் தான் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த உணவு எல்லாத்தையுமே அது டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வயிறு வந்து சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரியறதுனால நம்ம அந்த சாப்பிட்ட சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக உடைபடும். அதுக்கப்புறமா அங்கேருந்து அது சிறுகுடலுக்கு போகும். அப்படி போகிற வழியில் லிவர், அதாவது நம்மளுடைய ஈரல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பைல் ஜூஸும் பேங்க்ரியாஸ் அதாவது கணையத்துலேருந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் இந்த சாப்பாடோட மிக்ஸ் ஆகி அந்த உணவை இன்னும் அதிகமாக உடைக்க ஆரம்பிக்கும். அப்படி உடைபடும் போது அந்த உணவு கார்போஹைட்ரேட்ஸ், ஏற்கனவே கார்போஹைட்ரேட்ஸ்லாம் உடஞ்சு தான் வந்திருக்கு, இன்னும் அது சின்ன சின்னதாக உடையும். அதுக்கப்புறமா உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபேட்டு இது எல்லாமே இன்னும் தனித்தனியாக உடையும். இப்படி உடைஞ்சது எல்லாமே சிறுகுடலோட தசைகள் வழியாக ரத்தத்தில் போய் கலக்கும். அங்கேருந்து செல்ஸ் அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஆனால் செல்ஸால் அதை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனால் நம்மளோட பேங்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்கும். எவ்வளோ குளுக்கோஸ் வந்து சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினை சுரக்கும். இன்சுலின் வந்ததுக்கு அப்புறமா செல்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போய் அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதை ஆற்றலாக மாற்றும். அதை வச்சு தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம். தேவையான அளவுக்கு இந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புல வந்து சேர்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வர்ற குளுக்கோஸ் எல்லாத்தையுமே நம்ம உடம்பு ஆற்றலாக மாற்றிக்கும். ஆனால் தேவையை விட அதிகமாக வந்து சேரும் போது தான் பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா இப்போ தேவையை விட அதிகமாக வந்து சேரும் போது நம்ம உடம்பு ஓகே நிறையா வந்து சேர்ந்துருக்கு, இதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உடம்புல அங்கங்கே சொதன் சதை வர்றது, அதுக்கப்புறம் தொப்பை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பொதுவாக எந்த உணவு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதில் ஸ்டார்ச், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்னு எல்லாமே இருக்கும். அந்தந்த உணவை பொறுத்து இதோடைய அளவுகள் மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாகவும் இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாமே ஸ்டார்ச்சை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும். இப்போ இதையே நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே நமக்கு கரும்பு ஜூஸ்ல தான் கிடைக்குது. கரும்பு ஜூஸை நல்லா அப்படியே கொதிக்க விட்டு அது கெட்டியானதுக்கு அப்புறமா அதை உடச்சி நம்ம கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த நாட்டு சர்க்கரை. அதுவே வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரும்பு ஜூஸ்ல மொலாசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த வெள்ளை சர்க்கரை. இப்போ நம்ம அரிசியில ஸ்டார்ச் அதிகமாகவும் மற்றது எல்லாமே கம்மியா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நாட்டு சர்க்கரையிலும் வெள்ளை சர்க்கரையிலும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலையுமே சுக்ரோஸ் தான் அதிகமா இருக்கு. நாட்டு சர்க்கரையை விட வெள்ளை சர்க்கரையில தான் சுக்ரோஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இங்க எல்லா பிரச்சனையுமே ஏற்படுது. ஏன்னா இப்போ மற்ற உணவுப் பொருட்கள்லையுமே சுக்ரோஸ் இருக்கும் தான், ஆனால் சுக்ரோஸோட சேர்த்து கார்போஹைட்ரேட், ஃபைபர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய செயினா ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அப்படி பெரிய செயினா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள அதெல்லாம் போகும்போது உடம்பு அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணி அதை குளுக்கோஸா மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ அதெல்லாம் டைம் ஆகுதுங்கிறதுனால
அப்படிங்கிறதுனால பேங்க்ரியாஸ் சரியான நேரம் எடுத்துக்கிட்டு இன்சுலினை கரெக்டாக சுரக்கும். அப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் அதுவே இந்த வெள்ளை சர்க்கரையிலையும் நாட்டு சர்க்கரையிலையும் சுக்ரோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப சீக்கிரமாகவே உடஞ்சிடும். ஏன்னா அதோட செயின் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே உடஞ்சி நம்ம உடம்புடைய குளுக்கோஸ் லெவலை ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்றி விட்ரும். அதனால தான் லோ சுகர் இருக்கிறவங்க டக்குன்னு மயங்குறாங்க, இல்லை ஒரு மாதிரி கேர் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லேட் சாப்பிட்ட உடனே அவங்களோட உடம்புல டக்குன்னு அந்த குளுக்கோஸ் லெவல் ஏறிடும். அப்போ அவங்க நார்மல் லெவலுக்கு வந்துருவாங்க. இப்படி டக்குன்னு நம்ம உடம்புல குளுக்கோஸோட அளவு ஏறும்போது பேங்க்ரியாஸ் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப அதிகமாகவும் இன்சுலினை சுரக்க வேண்டி இருக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் ஏற்படும். இது ஏதோ ஒரு தடவை 2 தடவை தான் நடக்குதுன்னா நம்ம பேங்க்ரியாஸ் ஒரு மாதிரி மேட்ச் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம பாடியே அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்கிறது தான். ஆனால் இதை தொடர்ந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அந்த கணையம் அதோடைய அந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிக்கும், இல்லைனா மொத்தமாகவே லூஸ் பண்ணிடும். அப்படி லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ரத்தத்தில் வந்து சேர்ந்த குளுக்கோஸ் எல்லாமே செல்லுக்குள்ளே சேர முடியாமல் போய் ரத்தத்திலே தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை தான் டயாபெட்டிஸ், அதாவது தமிழில் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயாபெட்டிஸ் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதால தான் ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சக்ரோஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் டயாபெட்டிஸ் வந்து தான் ஆகணும். ஆனாலும் ஏன் இந்த சர்க்கரையை மட்டும் அதிகமாக வில்லனா பார்க்குறாங்க, இது கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான். என்னன்னா இந்த சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க சுக்ரோஸால தான் ஆயிருக்கு. ஆனால் அதுவே மற்ற உணவுப் பொருட்கள் என்னதான் அதில் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருந்தாலுமே அதில் இன்னும் மற்ற உணவுப் பொருட்களான இந்த ஸ்டார்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை விட இவனுக்கு இந்த குளுக்கோஸ் லெவலை ரொம்ப அதிகமாக ஏற்றி விடக்கூடிய சக்தி இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவனை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா வெள்ளை சர்க்கரையோட நாட்டு சர்க்கரையில் சுக்ரோஸ் கம்மி அப்படின்னு நீ தானே சொன்ன, அப்போ அதை சாப்பிட்றது நல்லது தானே, கூட அதில் சத்துக்களும் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்கு. என்னன்னா இப்போ வெள்ளை சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அது 99% அதிகமாக அது சுக்ரோஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவே நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் 80-90% அது எப்படி தயாரிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரோஸ் ஒரு 80-90% வரைக்கும் இருக்கும். அது போக தான் மற்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கும். இப்போ 2 கிளாஸ்ல நம்ம பால் எடுத்துக்கலாம். ஒன்றில் வெள்ளை சர்க்கரை போட போகிறோம், இன்னொன்று நாட்டு சர்க்கரை போட போகிறோம். ரெண்டுலையும் 1.5 கரண்டி அளவுக்கு போட போகிறோம். ஒரு கரண்டிங்கிறது 5 கிராம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலையும் 1.5 கரண்டிங்கிறது உங்களுக்கு வந்து 7.5 கிராம் வரும். அப்போ இந்த பக்கம் வந்து 7.5 கிராமுக்கு அளவுக்கான வெள்ளை சர்க்கரை போட போகிறோம், இன்னொன்றில் வந்து 7.5 கிராம் அளவுக்கான நாட்டு சர்க்கரை போட போகிறோம். எந்த நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படின்னா 80% சுக்ரோஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுல எது நல்லா இனிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வெள்ளை சர்க்கரை இருக்கக்கூடிய தான் இனிப்பா இருக்கும். குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல சர்க்கரை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கரண்டி அளவுக்கான நாட்டு சர்க்கரை இதுல போட போறோம். அப்போ இதுல மொத்தம் எவ்வளவு ஆச்சு, 10 கிராம் வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, இப்போ சுக்ரோஸோட அளவை ரெண்டுலையும் நம்ம கணக்கு பண்ணோம்னா இந்த பக்கம் 7.5 கிராமுக்குமே நமக்கு சுக்ரோஸ் தான் இருக்கு. ஓகே ரைட், இந்த பக்கம் நம்ம 2 கரண்டி போட்டிருக்கோம் சர்க்கரை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்போ இதுல எவ்வளவு இருக்கும், 80% சுக்ரோஸ் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 10 கிராம்லயே உங்களுக்கு 8 கிராம் அளவுக்கான சுக்ரோஸ் வந்து சேர்ந்திருக்கு. அப்போ இதுல எவ்வளவு வந்து சேர்ந்திருக்கோ அதே தானே உங்களுக்கு இதுலயும் வந்து சேர்ந்திருக்கு. சத்துக்கள் இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா உடம்புடைய குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விடுறதுக்கான அளவுங்கிறது ரெண்டுலையுமே சரிசமமா தான் இருக்கு. ஏன்னா இது இனிப்பு அதிகமாக கொடுத்துருது, இதை இனிப்பு கம்மியாக கொடுக்குறதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நாமளே அந்த நாட்டு சர்க்கரையை அதிகமாக தான் போட்டு குடிச்சிருப்போம். இப்போ நாட்டு சர்க்கரையை ரெகுலராக போட்டு குடிக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு கரண்டி போடுற இடத்துல 1.5 கரண்டியோ இல்லைனா 1.5 கரண்டி போடுற இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே 2 கரண்டியோ போட்டு தான் அதை குடிச்சிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு இனிப்புக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அதிகமாக போட்டு குடிச்சிங்கனால தான் உங்களுக்கு அது மைண்டுக்குள்ளே அது இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். இதுதாங்க இங்கே பிரச்சனையே. அதனால தான் வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கங்க, அதுதான் நல்லது. இது ரெண்டில் எது, அதாவது நீங்கள் நாட்டு சர்க்கரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்கனாலுமே அதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் ஆபத்து தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அதனால தான் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிமிட்டாக வச்சுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன லிமிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய தினமும் கேலரிஸ் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதில் 10% மட்டுமே நம்ம இந்த எக்ஸ்ட்ரா சுகர்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போக இந்த டீ, காஃபி, ஸ்வீட்டு, ஜூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இதை அந்த 10% கேலரியில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து கூகுளுக்குள்ளே போயிட்டு கேலரி கால்குலேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களோட வயசு என்ன, 29, மேல், வெயிட்டு 72. இப்போ இதில் கேட்குது லிட்டில் எக்ஸசைஸா இல்லைனா இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம லிட்டில் டு நோ எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா 2046 கேலரிஸ் நான் டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 2046 கேலரிஸில் உலக சுகாதார நிறுவனம் சொன்னதை வச்சு 10% அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா 204 கேலரிஸ் வரும். இப்போ இந்த 204 கேலரிஸை நம்ம சக்கரை மூலமாக மட்டுமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மூலமாக நமக்கு இந்த 200 கேலரிஸ்ங்கிறது வரும். இன்னும் 50 கிராம் தானே, நான் என்ன 50 கிராம் சக்கரையாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு சிம்பிள் கணக்கு ஒன்று பண்ணுவோம். என்னன்னா, நான் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ
காலைல ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ அப்படின்னு குடிக்கிறோம். ஒரு டீக்கு வந்து 1.5 கரண்டி நம்ம சக்கரை போடுறோம் அப்படின்னா 7.5 கிராம் சக்கரை ஆயிருது. ஓகே ரைட்டு. இது போக நம்ம காலைல சாப்பிட்டது போக மதியம் சாப்பிட்டது போக லைட்டாக ஒரு பசிக்கும் சாயந்தரம். அப்போ அந்த டைமில் நம்ம ஏதாவது பிஸ்கட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் பிக்கீஸ் பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுங்க. பால் பிக்கீஸில் 100 கிராம்லேயே உங்களுக்கு வந்து 28 கிராம் வந்து சக்கரை இருக்கும். ஓகே ரைட், அங்கே ஒரு 28 கிராம். இது போக தாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பழ டீ ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 13 கிராம். இப்போ இது 3 மட்டுமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு 7.5, இந்த பக்கம் ஒரு 28, இந்த பக்கம் ஒரு 13 அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே 48 கிராம் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் தான் சாப்பிடுவோமா அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய விஷயங்கள் சாப்பிடுவோம். பக்கத்து வீட்டில் ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு சாப்பிடுவோம், இல்லைனா வீட்டில் அம்மா பாயாசம் செஞ்சாங்கன்னு சாப்பிடுவோம். இந்த வகையில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே 50 கிராமை தாண்டி ரொம்ப சாதாரணமாகவே போயிடும். இப்போ நான் இந்த 50 கிராம் சொன்னது உலக சுகாதார நிறுவனம் சொன்னது மட்டும்தான். ஆனால் சமீப காலங்களில் மருத்துவர்கள் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 50 கிராம்லாம் சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாதுங்க, அதை விட ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடணும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் 25 கிராம் தான் அதிகபட்சமாக சாப்பிடணும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் 35 கிராம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரொம்ப கம்மியான கணக்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 டீ குடிச்சாலே 7.5 கிராம் வந்துடுது. அப்போ 35 கிராம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாகவே நம்மளால ஈஸியாக கடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு தோணலாம், அது எவன்டா அவன் நான் எவ்வளோ சாப்பிடணுங்கிறது முடிவு பண்ணுறது, ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா சாப்பிடுவேன் எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ அந்த 50 கிராமோ இல்லை 25 கிராமோ நம்ம அந்த 35 கிராம் மென் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்குவோம். இந்த 35 கிராம் சுகரை, அதை வந்து நீங்கள் நாட்டு சக்கரையாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வெள்ளை சக்கரையாக இருக்கலாம், அதை அப்படியே கடையிலேருந்து 35 கிராமை வாங்கி டெய்லி அந்த 35 கிராமை நாம் அப்படியே சாப்பிடுவோமா, அதாவது பிஸ்கட்டா டீயில் போடுறது இல்லாமல் அந்த 35 கிராம் நம்ம அப்படியே சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம், யோசிப்போம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போமா அப்படின்னு கேட்டோம்னா அப்பயும் நம்ம யோசிப்போம். ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது ஐயோ இதுக்கு எடுத்து இல்லை டெய்லி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. அதுவே இன்டேரக்டாக நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பிஸ்கட் மூலமாவோ இல்லைனா வந்து ஒரு டீ மூலமாவோ எடுத்துக்கும் போது நமக்கு அது பதிகிறது இல்லை. அதனால தான் மருத்துவர்கள் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, சக்கரை கம்மியாக சாப்பிடுங்க, சக்கரை கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ மூலமாக இதையும் உங்களுக்கு சொல்ல நினைச்சோம். அதனால நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளை சக்கரையாக இருந்தாலும் சரி எதையுமே அளவாக சாப்பிட்றது தான் நல்லது. நாட்டு சக்கரையில் சத்துக்கள் இருக்குது, அப்போ நான் அதை அதிகமாக சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே கண்டிப்பாக பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா உணவுப் பொருட்களுக்குமே இது பொருந்தும் தான். அதனால தான் இந்த உணவுப் பொருட்கள்லேயே கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு அளவு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம உடம்புல ரத்தத்துடைய அளவை ஏற்றக்கூடிய உணவுப் பொருட்களை ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னும், அதை கம்மியாக தான் ஏற்றும் அப்படிங்கிற பொருட்களை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லதான். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதில் அது இருக்கா, அதில் இது இருக்கா, இதில் கம்மியாக இருக்கா அப்படிலாம் பார்த்து சாப்பிட்டுனா அது உடம்புல ஒட்டுமா அப்படின்னு சிலர் கூட கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவங்க நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாசத்துலயோ இல்லைனா ஒரு 1.5 மாசத்துலயோ ஓகே இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றது நல்லது, இந்த சாப்பாடுலாம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை சர்க்கரையை பொறுத்த வரைக்குமே நமக்கு என்னன்னா இனிப்பு அப்படிங்கிறது நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு டோபமைன் ஹிட் ஆகுது, அதனால அடுத்த தடவை அதை சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் எங்கள் ஆஃபீஸ்லேயே நாங்கள் நிறைய பேர் இப்போலாம் சமீப காலத்தில் சர்க்கரையை கம்மி பண்ணி சாப்பிட்றது, டீயில் சர்க்கரையை போடாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்தில் ஒருத்தர் 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சு இப்போ எங்கள் இப்போ கேமராமேன் எல்லாருமே கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு இது ஒரு மாதிரி பழகிருச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் சர்க்கரையை கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிட்றது, அப்படியே போக போக அந்த சர்க்கரையை இல்லாமல் சாப்பிட்றது, இல்லைனா பால் மட்டும் குடிக்கிறது, அந்த பாலில் சர்க்கரை இல்லாமல் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அது இப்போ எங்கள் எல்லாருக்குமே பழகிருச்சு. அதாவது அந்த சர்க்கரை இல்லாத டீயோட டேஸ்ட் தான் எங்களுக்கு பழகிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாட்களே அது பழகிடும். அதுதான் டேஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக கண்டிப்பாக அது உங்களுக்கு செட் ஆயிரும். ஏன் இதில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உடம்பு தான் மெயின். அந்த உடம்பு இருந்துச்சுன்னா தான் எந்த விஷயத்தையும் பண்ண முடியும். உடம்பு போய் நம்ம படுத்துட்டோம், அதாவது இப்போ நல்லா இருக்கும், நல்லா ஆட்டம் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம், எதை வேணுங்கிறத சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் போக போக அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பமே படுத்துடும். அதனால் கண்டிப்பாக உடம்பை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க.